டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ. சென்னை வியாசர்பாடி காந்தி கஸ்தூரிபாய் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஒவ்வொரு முறை மழை பெய்யும் பொழுதும் அந்த பகுதியில் இந்த சூழல்தான் தென்படுகிறதா? இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் கூறப்படுவது என்ன? ஆமாம். அதாவது சென்னை இந்த வியாசார்பாடி கணேசபுரம் பகுதிக்கு அடுத்த பகுதியாக காணப்படுவது இந்த காந்தி கஸ்தூரிபாய் சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை வழியாகத்தான் பெரம்பூர், புரசைவாக்கம், ஓட்டேரி, பட்டாளம் மற்றும் நகரின் இதர பகுதிகளுக்கு செல்லும் ஒரு சிறிய சுரங்கப்பாதையாக இந்த பாதையினை தற்போது இருசக்கர வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர். கணேசபுரத்தில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதனால் இந்த சிறிய சுரங்கப்பாதையை தான் தற்போது இருசக்கர வாகன ஓட்டிகள் அன்றாடம் தங்களது பணிக்கு செல்வதற்காக பயன்படுத்தி வருகிறார்கள். சென்னையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக இந்த சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த பாதை வழியாகத்தான் மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதால் இந்த பாதையினை பயன்படுத்தும் போது இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த பாதையில் மிகவும் கடினப்பட்டு இருசக்கர வாகனங்களை இயக்கியபடி செல்கின்றனர். அதில் ஒரு சில இருசக்கர வாகனங்களில் மழைநீர் உள்ளே புகுந்து விட்டதால் இருசக்கர வாகனங்கள் அங்கேயே நின்று விடுகின்றன. அதனை இயக்க முடியாமலும் வாகன ஓட்டிகள் அதனை தள்ளிக்கொண்டு செல்வதையும் நாம் காண முடிகிறது. எனவே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள இந்த தண்ணீரை மின் ராட்சத மோட்டார் மூலம் எடுத்து அதனை அப்புறப்படுத்தினால் நாங்கள் எங்களது பணிக்கு செல்வதற்கு சற்று சிரமம் இல்லாமல் செல்ல முடியும் எனவும் தற்போது அந்த வாகன ஓட்டிகள் ஒரு கோரிக்கையினை வைத்துள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ.